புரட்சி தலைவர் நடித்த இரு சகோதரர்கள் புரட்சி தலைவரின் இரண்டாவது படம். இந்த படத்துல கேபி கேசவன் கதை நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட இயக்குனர் எலிசா டங்கன். பசுபதியும் சபாபதியும் அண்ணன் தம்பிங்க எப்பயுமே ஒற்றுமையா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா இவங்களுடைய ஒற்றுமை நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு வாய்க்கிற பொண்டாட்டி பொறுத்தான் இது அமையும். பசுபதி அவங்களுடைய சம்சாரம் சாந்தா நல்லவங்க. ஆனா சபாபதியினுடைய சம்சாரம் அரசா பொறாமையும் கோபமும் கொண்டவங்க. எப்ப பார்த்தாலும் சாந்தாவை பத்தி அவங்க பிள்ளைங்களை பத்தியும் தான் புருஷன் கிட்ட எல்லாத்தையும் பொல்லாதையும் சொல்லி ஏதாவது குசலம் மூட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவரும் பார்த்தா குடும்பம்னா அப்படிதான் அப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லாம அப்படியா அப்படி சொல்லிட்டாங்களான்ட்டு இன்னும் அவங்க மேல இவரும் ஒரு கோபமா தான் இருப்பாரு. ஏன்னா இவர் படிச்சவர் மட்டும் இல்ல, ஒரு ஜமீன்தார் கிட்ட இவர் மேனேஜரா வேலை பாக்குறாரு. ஆனா பசுபதி அப்படி கிடையாது. இவர் எப்ப பார்த்தாலும் நாடகம் பாட்டு கூத்து இப்படி சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல இவர் கடங்காரனாகி அந்த பஞ்சாயத்து சபாபதி கிட்ட வருது. உடனே இவங்களுக்குள்ள ஒரு வாய் தகராறு ஏற்பட்டு அது பாகப்பிரிவினை கொண்டு போய் முடியுது. பாகப்பிரிவினை முடிஞ்ச பின்னாடி தனக்கு கிடைச்ச அந்த சொத்தும் ஓட்ட ஒரிசல் ஜாமானத்தையும் அதை வித்து சரி பட்டணத்துல போய் சம்பாரிச்சு பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போறாரு. போறதுக்கு முன்னாடி தன் பொண்டாட்டி பிள்ளைய அங்கேயே விட்டுட்டு போறாரு. அங்க போற வழியில பணத்தையும் திருட்டு கொடுத்துறாரு. திருட்டு பழி இவர் மேல விழுவுது. அப்ப யாரு திருட்டு கொடுத்தாங்களோ அவரே இவருக்கு ஒரு அடைக்கலம் தந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு தர்றாரு. நாடகத்துல சேர்த்து இவர் ஒரு நடிகன் ஆக்கிறாரு. இவர் நல்ல பணம் சம்பாரிச்சு அந்த பணத்தை தன் மனைவி சாந்தாவுக்கு அனுப்புறாரு. ஆனா இதற்கு பிறகு இவர் அங்க சென்னைக்கு போன பின்னாடியே சரசா என்ன பண்ணிடுறாங்க, தன்னுடைய அம்மாவையும் தம்பி கோபாலையும் வரவழைச்சு சாந்தாவுக்கு பல வகையில சொல்ல கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பசுபதி அனுப்புறது கூட போலி கையெழுத்து போட்டு இவங்களே வாங்கிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஜமீன்தார் சாந்தாவை ஆசைப்பட ஒரு 10,000 ரூபாய்க்கு பணத்துக்கு அவர்கிட்ட வாங்கிட்டு இந்த சாந்தாவுக்கு மயக்க மருந்து கொடுத்து அங்க போய் விட்டு வந்துடுறாங்க. அப்படி விட்டுட்டு ஊருக்குள்ள நம்ம சொல்றாங்க, அடியடியா ராமாயே இந்த கூத்த கேட்டியாடி, நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாலே இந்த சாந்தா இவன் எவனையோ கூட்டு ஓடி போயிட்டாடி. என்னது ஓடி போயிட்டாளா? ஏண்டி மலக்கல்லு மாதிரி புரசம் இருக்கும் போது இப்படி அவ செய்யலாமா அப்படி மாதிரி பேசிக்கிறாங்க. அது ஒரு அம்மா ஏண்டி என்னடி மலக்கல்லு மாதிரி புரசன் தாலி கட்டிக்கிட்டா போதுமா? பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு 5 மூட்டை 60 பார்க்க வேணாமா? போனானே இதுவரைக்கும் ஒரு கடிதாசிகள் போட்டிருப்பானா அப்படின்ன மாதிரி இவங்க இப்படி ஒரு பேச்சு. சரி ரைட், இப்படிதான் ஊருக்குள்ள பேச்சு இருந்தாலும் பாப்பா என்ன பண்ணிடுறா, அப்படி அவங்க புருஷனுக்கு அதாவது பசுபதி ஒரு தந்தி கொடுத்து இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் ஐயோ போச்சு, சொத்தும் போச்சு, சுகம் போச்சு, இப்பதான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோம், அதுக்காட்டி இப்படி ஒரு செய்தின்னு தற்கொலை பண்ணிக்கு போறாரு. அவரை காப்பாற்றின ஒருத்தர் எதா இருந்தாலும் நேரில் போனதாலும் தெரியும், இங்க உட்காந்துக்கிட்டு இருந்த உண்மை எப்படி தெரியும் அப்படின்னு 2 பேரும் போறாங்க. அங்க போனாதான் இவங்களுக்கு இந்த உண்மையே தெரிஞ்சுது. என்ன உண்மை தெரிஞ்சது? அதை நம்ம இரு சகோதர படம் பார்த்தாதானே நமக்கு தெரியும். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கத்துடன் உங்கள் நாமக்கல் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.